சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த ஆண்டோடு திரைத்துறையில் களமிறங்கி 50 வருடங்களை நிறைவு செய்யறாரு. இதனால அடுத்த வருடம் பல கொண்டாட்டங்களுக்கு ரஜினி ரசிகர்கள் ஏற்பாடு செய்துட்டு வராங்க. அதே போல ரஜினியும் ரசிகர்களுக்கு பல சர்ப்ரைஸ்களை கொடுக்க திட்டமிட்டிருக்காரு. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வருடம் 2 படங்களை வெளியிடவும் திட்டமிட்டிருக்காரு. தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த வருடம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் அவரது நடிப்பில் இன்னொரு படம் வெளியாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த படம் ஜெயிலர் படத்தோட 2வது பாகமாக இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தற்பொழுது நெல்சன் அதற்கான வேலைகள்ல தீவிரமா களமிறங்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்த 2 படங்களோட அறிவிப்பும் அடுத்த வருடம் வெளியாக இருக்கு. அவரோட 175வது படத்தோட அறிவிப்பும் அடுத்த ஆண்டு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் சினிமா துறை சார்பாக பிரம்மாண்டமான விழாவையும் எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசனுக்கு 50வது வருட விழா கொண்டாடப்பட்டது. அதே போல 60வது வருட கொண்டாட்டமும் நடைபெற்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் 50வது வருட கொண்டாட்டத்தை திரைத்துறை சார்பாக பிரம்மாண்ட விழாவாக நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இதுல இந்தியா முழுக்கவும் இருந்து பல பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்காங்களாம். இன்னொரு முக்கியமான ஸ்பெஷலாக ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா தனுஷோட கலந்து கொள்ள போவதாக சொல்லப்படுது. தற்பொழுது இருவரும் மீண்டும் இணைய போவதாக சில தகவல்கள் வெளியாகிட்டு வருது. இதனால சூப்பர் ஸ்டார் மிகுந்த சந்தோஷத்துல இருக்காராம். அதன் வெளிப்பாட்டுல தான் வேட்டையன் ஆடியோ விழால உற்சாகமாக நடனமாடி இருந்தாரு. மகள் மீண்டும் மனம் மாறி இணைந்து வாழ்வதற்கு சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்படுது. இது அவருக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருக்காம். மேலும் 50வது வருட விழாவில் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து அந்த விழாவிற்கு வருவது மிகுந்த சந்தோஷம்னு தெரிவிச்சிருக்காராம். இதனை ஹாலிவுட் வட்டாரத்துல சிலர் சொல்லிட்டு வராங்க.